Hi, good evening to everybody. Welcome to Vision Academy YouTube channel. So daily current affairs பார்க்க போறோம் 2022 கான daily current affairs பார்க்க போறோம். TNPSC police bank exam எல்லாத்துக்குமே இந்த current affairs ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். and TNPSC group 2 group 2A க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க. next month group 4 க்கு வந்துரும். so இப்போ இருக்கக்கூடிய crucial-ஆன current affairs வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். so அது வந்து நம்ம பாப்போம். so daily current affairs க்கு Vision Academy YouTube channel subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க. The first question news. It's a bid to control Raj Bhavan will cause a crisis. Kerala governor. So கேரளால வந்து கவர்னர் ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்காங்க. அங்க வந்து ராஜ் பவன் அப்படிங்கிறது வந்து கவர்னருடைய அஃபிஷியல் ரெசிடென்ட். ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இருக்கக்கூடியது வந்து ராஜ் பவன். அதுல தான் வந்து கவர்னர் இருப்பாரு. ஸோ கேரளாவுடைய கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரீஃப் முகமது கான் appeared to persist in pressing a debatably competing course of action against the ruling front by forewarning that any governmental action to control Raj Bhavan would lead to a constitutional crisis அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வந்துட்டு ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க ராஜ்பவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு அப்படின்னா தட் லீட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாங்க ஒரு ஸ்டேட்டுடைய கவர்மெண்ட்டுடைய ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் இன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அண்ட் ஹெட் ஆஃப் தி கவர்னன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஹெட் ஆஃப் தி கவர்னன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சிஎம் ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் நம்ம கவர்னராக இருக்காரு, ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் வந்து சிஎம்மாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு பேத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு நிறைய பவர்ஸ் இருக்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ராஜ் பவனை கண்ட்ரோல் பிளான் பண்ணாங்க அப்படின்னா தட் லீட்ஸ் டு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்லியிருக்காரு. ஸோ த ராஜ் பவன் had mainly felt miffed that Principal Secretary General Administration Department had brazenly breached protocol by tactlessly informing the governor in writing that there was no precedent for appointing persons active in politics in the Raj Bhavan அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. பட் ஆனால் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு கவர்னர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வர்றப்போ ஒரு கவர்மெண்ட்டுக்கு அங்கே கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் வர்றது இட்ஸ் அ வெரி நார்மல் ஒன். ஸோ மேபி பிரசிடென்ட் ரூல் கூட வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆஸ்பெக்ட்ல போயிட்டு இருக்கணும். இவங்களுக்கு இந்த ஹைரார்கி அப்படின்னு இருக்கிறப்போ அதை வந்து பிரீச் பண்ணாமல் போகிற வரைக்கும் தட் வுட் பி நைஸ். ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ பார்ஷியல் ஃபெடரல் கவர்மெண்ட் ஓகேங்களா. ஸோ அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம் பவர். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் ரன் செப்பரேட்லி வித்தவுட் எனி இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் unless constitutional crisis arises. Okay, அடுத்து night pollinators, how moths helps the Himalayas. So what is meant by moths அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். So moths and butterflies are different. ஸோ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பறக்கக்கூடிய பட்டர்ஃப்ளையை வந்துட்டு நம்ம மாத்தையே வந்துட்டு நம்ம பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லுவோம். பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், மெல்லிசான ஒரு உடலோட இருக்கக்கூடியதாக இருக்கும். மாத் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கொஞ்சம் பல்ஜ்டா இருக்கக்கூடிய அந்த நைட் டைம்ல லைட்டுக்கு வரக்கூடியதா இருக்கும். ஆனா பட்டர்ஃப்ளை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்லாம் வராது, அது பகல்ல வந்துட்டு ரொம்பவே அழகா பிளாக் கலர், எல்லோ கலர் அண்ட் ஆரஞ்சு கலர் அதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடியதான் வந்துட்டு பட்டர்ஃப்ளை. ஸோ பட்டர்ஃப்ளை இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மாத்ஸ், தட்ஸ் வெரி ட்ரூ ஒன். ஸோ நைட் பாலினேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியதாக இந்த மாத்ஸ் சொல்றாங்க. ஏன்னா நைட் டைம்ல தான் நான் வரும் அப்படின்னு கூட உங்களுக்கு சொன்னேன். அந்த வெளிச்சத்துக்கு நல்லா வீட்டுக்கெல்லாம் வரும் இல்லைங்களா நம்ம வீட்டுக்கெல்லாம். ஸோ அதை பத்தி பார்ப்போம். அதுவும் மெயினா மழை காலங்கள்ல நம்ம மாதிரியான ஊர்கள்ல வரும். ஓகே, ஸோ ஹிமாலயன் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட் பாலினேட்டர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மாத்ஸ் ஆர் வைட்டல் டு பாலினேஷன் இன் தி ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா ரிவீல்ஸ் ஏ ரீசன்ட் ஸ்டடி. ஸோ ரீசன்ட் ஸ்டடியில் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஹிமாலயன் ஈகோசிஸ்டம் மெயின்டைன் ஆகிறதுக்கு அந்த பாலினேஷன் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு வந்துட்டு மாத்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தி ஸ்டடி எஸ்டாப்ளிஷஸ் 91 ஸ்பீசிஸ் ஆஃப் மாத்ஸ் அஸ் பொட்டென்ஷியல் பாலினேட்டர்ஸ் ஆஃப் 21 பிளான்ட் ஃபேமிலிஸ் இன் சிக்கிம் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அதாவது சிக்கிம் நம்ம ஊர்ல தேனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு பாலினேட்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மெயினா வந்து சன்ஃப்ளவர்ல வந்து இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும், செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. அதாவது சன்ஃப்ளவர் பூ எடுத்துட்டீங்கன்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட் ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பூல் இருக்கும். ஆனால் அங்கே வந்துட்டு செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குங்காட்டிக்கு வேற ஒரு பூல் இருந்து வரக்கூடிய போலனால மட்டும்தான் வந்து பாலினேஷன் பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது நம்ம தேனி, ஏபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, ஹனிபி. அதே போல இங்க மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ் இது மாதிரியான ஊர்கள்ல கிட்டத்தட்ட 21 பிளான்ட் ஃபேமிலிஸ்ல 91 ஸ்பீஸ் ஆஃப் மார்க்ஸ் வந்து பொட்டன்ஷியல் பாலினேட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ரீசென்ட் ரிசர்ச்ல. அந்த ரிசர்ச் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபீல்டு ஒர்க் கண்டக்டட் இன் தி ஹிமாலயன் டெரைன்ஸ் அப் டு 3000 மீட்டர் வரைக்கும். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு டாபிக், கேன் டார்க் மேட்டர் பி கம்போஸ்ட் ஈவன் பார்ட்லி ஆஃப் பிளாக் ஹோல்ஸ். So astronomical observations suggest that a significant part of the universe is made up of black matter, that is dark matter, which interacts with the rest of the universe only through the gravitational pull அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லக்கூடியது இதுதான். ஸோ யூனிவர்ஸ் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி ஒரு சிக்னிஃபிகண்ட் பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டராக தான் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது கிராவிடேஷனல் புல் மூலமாக தான் வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. மெனி லார்ஜ் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹேவ் ட்ரை டு டிடெக்ட் எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ் தட் குட் பி கேண்டிடேட்ஸ் ஃபார் டார்க் மேட்டர். அதாவது டார்க் மேட்டரில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லேப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிட் இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரினோ அப்சர்வேட்டரி கொண்டு வரணும் அப்படின்லாம் சொன்னாங்க. தட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு யூனிவர்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்காக தான். Anyway, however, such dark matter particles have not been detected until now. நம்மளால இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அந்த டார்க் மேட்டரோடைய பேசிக் பார்ட்டிகல். லைக் ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிற ஒரு தியரி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த டார்க் மேட்டருடைய அடிப்படை துகள் என்ன, பேசிக் பார்ட்டிகல் என்ன அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் டிடெக்ட் பண்ணலை அப்படிங்கிறதான் வந்து விஷயம். While we have no conclusive evidence of spotting these objects, some of the black hole mergers detected by the LIGO detectors might be primordial black holes அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அடுத்து கான்செப்ட், லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்ஸ் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி, LIGO. ஸோ இந்த LIGO வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த LIGO பற்றி தெரிஞ்சுக்கலாம். லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி, கிராவிடேஷனல் வேவை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு லேசர் டிடெக்டிங் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் LIGO's ஒரிஜினல் கிராவிடேஷனல் வேவ் டிடெக்டர்ஸ் டபுள்டு இனிஷியல் LIGO ஆர் I-LIGO was completed in 1999. The first search for gravitational waves. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் பற்றி நம்ம வந்து நிறைய படிக்கிறோம். ஸோ கிராவிடேஷனல் வேவ் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்துட்டு வலிமை குறைந்த, ஓகேங்களா, ரொம்ப வீக்கஸ்ட் வேவ், வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்லாம் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லைங்களா. ஸோ 2002 வந்து அதுக்கான ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அண்ட் கன்க்ளூடட் இன் 2010, during which time no gravitational waves were detected. 2002லேருந்து 2010 வரைக்கும் அந்த gravitational waves அப்படிங்கிறத அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. Nevertheless, much was learned from the experience to prepare for the next phase of LIGO's search for gravitational waves. So the lessons learned during initial LIGO's operation lead to a complete redesign of LIGO's instruments, which were rebuilt between 2010 to 2004. And so as of now, LIGO's interferometers 10 times more sensitive than their initial incarnation அப்படின்னு பார்க்கப்படுது. On September 14, 2015, LIGO's interferometers in Livingston, LA and Hanford was made the world's first direct detection of gravitational waves, heralding new era in astronomical exploration. And the gravitational waves detected by LIGO on that way were generated by two black holes colliding and merging into one nearly 1.3 billion light years away. அதாவது வந்து 1.3 billion light years அவேக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய டூ பிளாக் ஹோல்ஸ் வந்து கொலைடிங் அண்ட் மர்ஜிங் ஆகிறப்ப வந்துட்டு கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிரியேட் ஆயிருக்கு இல்லைங்களா, அதை வந்து டிடெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அதுதான் வந்து இந்த டார்க் மேட்டர், இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ்க்கான ஒரு இனிஷியல் பாயிண்ட்ல ஒரு சக்ஸஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த LIGO பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ரேங்க் ஒன் பொசிஷன், ஒரு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் பாலிசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஹோஷியாரி கமிட்டி ரிப்போர்ட், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் ஸ்கீமோட ரிலேட்டடான கமிட்டி எதுன்னு கேட்பாங்க. தட் இஸ் ஹோஷியாரி கமிட்டி ரிப்போர்ட்.
ஓகேங்களா? ஓகே. So one of the long standing demands of the Indian armed force தான் வந்து one rank one position சாரி ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன். அதாவது வந்து ஒரு ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸுடைய லாங் ஸ்டாண்டிங் டிமாண்ட் தான். implying that retired soldiers of the same rank who have retired after serving for the same length of service will receive the same pension irrespective of the date and year of their retirement implemented. Okay, next, row over summoning West Bengal Assembly. Governor returns file from CM. ஸோ கவர்னருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் செட்டப். வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இப்போ இந்த என்ன நியூஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் இப்போ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜக்தீப் தன்கர் ஆன் சாட்டர்டே ரிட்டர்ன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி டு சம்மன் தி அசம்பிளி ஆன் மார்ச் 7. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி ரீசெண்டாக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்துருக்காங்க. எப்பவுமே வந்து சிஎம் வந்து கவர்னரை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தே வில் ஆஸ்க் சம்மன் தி அசம்பிளி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கவர்னர் வந்து எப்போ சிஎம் வந்து சம்மன் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ வந்து சம்மன் பண்ணி கூப்பிட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி உட்கார வச்சு தே வில் பாஸ் சம் ஆக்ட் அண்ட் ஆல் எவ்ரி திங் அது மாதிரி தான் நடக்கும். ஸோ சிஎம் கேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து அசம்பிளியை வந்து கூட்டுவார், ரைட்டுங்களா? ஆனால் இப்போ வெஸ்ட் பெங்கால் கவர்னர் ஜெகதீப் தன்கர் ஆன் சாட்டர்டே ரிட்டர்ன் தி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி டு சம்மன் தி அசம்பிளி. ரெக்கமெண்டேஷனை வந்து திருப்ப அனுப்பிட்டாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. The governor shall from time to time summon the house or each house of the legislature of the state to meet at such time and place as he thinks fit. But 6 months shall not intervene between its last sitting in one session and the date appointed for its first sitting in the next session. அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதாவது வந்துட்டு கவர்னருக்கு எப்போ டைம் தோணுதோ இந்த டைமில் வந்து அவையே கூட்டலாம் அப்படிங்கிறப்ப தோணுதோ அசம்பிளியை கூட்டலாங்க அப்போ வந்து அவர் வந்து சம்மன் பண்ணி கூப்பிடுவார். கவர்னர் தான் ஒரு ஸ்டேட்டில் கூப்பிட முடியும். சென்ட்ரலில் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டை கூட்ட முடியும், ரைட்டுங்களா? அதில் பார்லிமெண்ட்டில் லோக்சபாவாக இருந்தாலும் சரி, ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தாலும் சரி, கவர்னர் தான் வந்து சம்மன் பண்ணி கூப்பிட முடியும். பட் சிஎம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ கூப்பிட்டு சொன்னதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டேஷனை திருப்ப அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ அது ரிலேட்டடாக கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிட்டிங்க்கும் இன்னொரு சிட்டிங்க்கும் வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 6 monthsக்குள்ள 6 months தான் இருக்கணும். மேக்ஸிமம் 6 months தான் இருக்கணும். அதாவது இந்த மாதம் வந்து உட்காராங்களா அடுத்து இதுலேருந்து 6 monthsக்குள்ள நெக்ஸ்ட் சிட்டிங் உட்காரணும் அப்படிங்கிறது தான் வந்து விஷயம். வருஷத்தில் வந்து மினிமம் 3 சிட்டிங்ஸ் வந்து உட்காரலாம், ரைட்டுங்களா? அதுக்கு மேலே எமர்ஜென்சி வர்றப்ப எத்தனை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஒரு விஷயம் அப்படியெல்லாம் வர்றப்போ எவ்வளோ டைம் வேணாலும் உட்காரலாம். பட் இப்போ ரீசெண்டாக கவர்னர் வந்து அசம்பிளியை ஃபார்ம் பண்ண மாட்டேன், சம்மன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பொலிட்டிக்கல் டர்மாயில் தான் அதெல்லாமே. பட் எனிவே அவங்களுடைய பொசிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பாலிட்டி ஆஸ்பெக்ட்ல. எக்ஸ்பெக்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூஏஇ இன்ஃபோர்ஸ் பை மே சேஸ் கவர்மெண்ட். ஸோ யூஏஇ கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பைலேட்ரல் லெவலில் நம்ம வந்து போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஸோ மிஸ்டர் சுப்ரமணியம் இண்டிகேட்டட் தட் த என்டையர் ப்ராசஸ் இஸ் லைக்லி டு பி கம்ப்ளீட்டட் பை மே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூனியன் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் பியூஷ் கோயல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் had on Friday said India had completed the negotiations for the trade pact in 3 months, adding that a similar pact is being discussed with the Gulf Cooperation Council region. ஓகேங்களா? ஸோ கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா they are நெகோசியேஷனில் இருக்காங்க சிமிலர் பேக்ட்டுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடியதான் கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில், ரைட்டுங்களா? ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து யூஏஇ கூட தனியாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பைலேட்ரல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம நெகோசியேஷனில் இருக்கோம். இட் வில் கம்ப்ளீட்டட் பை மே அப்படின்னு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஹை லெவல் ரெமிட்டன்சஸ் ஆப்வியஸாங்க. ஸோ ரெமிட்டன்சஸ் அப்படின்னா ஃபாரினில் சம்பாரிச்சு இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா? தட் மணி இஸ் கால்டு ரெமிட்டன்ஸ், இந்தியாவுக்கு வந்து வரவு. So the India-UAE economic ties are marked by high-level remittances that India receives from the citizens who work in the Gulf country as foreign workers. Gulf countryல அவ்வளோ பேர் துபாயில் ஒர்க் பண்ணுறாங்க இந்தியன்ஸு. ஸோ அதன் மூலமாக வந்து இந்தியா நிறைய யூஏஇயுடைய மணி வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வருது. தட்ஸ் அ வெரி ட்ரூ ஒன். ஸோ ஹை லெவல் ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறத நம்ம யூஏஇ கிட்டேருந்து வாங்குகிறோம். அடுத்து
Mr. Subramaniam said the FTA will boost the both trade and remittances. அப்படிதாங்க மறுபடியும் again free trade agreement அப்படின்னு வர்றப்போ நம்மளுக்கும் உங்களுக்கான டைப் நல்லா இருக்கிறப்ப again ஃபாரினுக்கு வந்து ஒர்க் பண்ண போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் and ட்ரேடும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As Indian companies invest in the UAE after the FTA, they will create need for employees who will go from India and they will send back remittances. It will be a win-win situation in trade and remittances அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சுப்ரமணியம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மேக் இட் ஷோர் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியன் ஜுவல்லரி இந்த UAE had 5% டியூட்டி. ஸோ சுங்கவரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்தியாவிலிருந்து ஒரு ஜுவல்ஸ் வந்து UAEக்கு போகுது அப்படின்னா 5% டியூட்டி they have to pay. The FTA will shift international businesses from Hong Kong and Singapore to India அப்படின்னு வந்து பார்க்கப்படுது, said Mr. Subramaniam, highlighting the advantages of the FTA. அடுத்து first batch of MH-60R copters to arrive by July. So the first batch of the 3 MH-60R multi-role helicopters contracted by the Indian Navy from the US. ஸோ யூஎஸ் கிட்டேருந்து நம்ம வாங்கக்கூடியது தான் இந்த MH-60R காப்டர்ஸ். இது வந்து நேவிக்காக வாங்க போகிறோம். ஸோ இட் வில் அரைவ் இன் இந்தியா மிட் ஜூலை அப்படின்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் அஃபிஷியல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏதாவது நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை வந்து ஏதாவது மீட்டிங் நேவல் எக்ஸசைசஸ் ஆர்மி எக்ஸசைசஸ் பண்ணுறோம் அப்படின்னாவோ, ஏதாவது புதுசாக வந்து வேறு நாட்டுக்கிட்ட வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி வந்து இந்தியா ரஷ்யா கிட்ட தான் நிறைய வாங்கும். ஃப்ரம் 1947 டைம் பீரியட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ரஷ்யாவுடைய சோஷியலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து தே அட்மயர்டு. நவ் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஎஸ் பேஸ்டு ஒரு ஆஸ்பெக்டில் தான் இருக்குது. ஸோ யூஎஸ் கிட்ட இருந்து MH-60R காப்டர்ஸ் வந்து நேவிக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதாங்க MH-60R காப்டர்ஸ் ஃபார் நேவல் பர்பஸ். So deliveries, all the deliveries are expected to be completed by 2025. The helicopters would also be modified with several India unique equipment and weapons. இது எப்பவுமே நடக்கும் ரைட்டுங்களா. ஸோ ஏதாவது ஒரு ஹெலிகாப்டர்ஸ் இது மாதிரிலாம் வாங்குறோம் அப்படின்னா இட்ஸ் இன் க்ரோர் ரைட்டுங்களா. ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரியாக நம்ம வந்து அதை மாற்றிப்போம். அந்த நேவி நம்ம என்ன கேட்குறோமோ அது மாதிரி நம்மளுக்கு மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. The Navy had stated the Navy facing an acute shortage of helicopters on its frontline warships, but procurement of new helicopters had been repeatedly delayed அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இட் நீட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. டு அட்ரஸ் தி ஷார்ட் ஃபால் இன் தி இன்டரிம். ஸோ இந்த ஒரு ஒரு தற்காலிகமாக இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக லாஸ்ட் ஏப்ரல் த இந்தியன் நேவி இஷ்யூட் எ ரெக்வஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஃபார் லீஸ் ஆஃப் 24 light helicopters. The MH-60Rs are a replacement for the Sea King 42-42A helicopters already decommissioned in the 1990s and are in 1990sல இந்தியாவில் நேவிலிருந்து எடுக்கப்பட்ட Sea Kingக்கு எகென்ஸ்டாக தான், அதுக்கு பதிலாக தான் இந்த MH-60RS வருது. அப்போ எவ்வளோ காலம் கழிச்சு வருது அப்படின்னு பாருங்க. and are envisaged to operate from frontline ships and aircraft carriers, providing them the critical attributes of flexibility of operation, enhanced surveillance and attacking capability. Next, it's a very important news. பிரதமர் நரேந்திர மோடி ஃபிளாக்ஸ் ஆஃப் 100 கிசான் ட்ரோன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் பட்ஜெட் 2022-23ல வந்து பார்த்தீங்கன்னா கிசான் ட்ரோன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இட்ஸ் அ ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ மாடர்ன் ஃபார்மிங் ஃபெசிலிட்டிஸில் வந்து ஒரு நியூ சாப்டர் வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்வியஸாங்க நம்ம வந்து ஈஸி டு ஸ்ப்ரே ஆல் தி பெஸ்டிசைட் அண்ட் இன்செக்டிசைட் எவ்ரிதிங் அண்ட் லைக் ஃபெர்டிலைசர் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ஈஸியானதான் வந்து ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ட்ரோன் வந்து இனி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ கிசான் ட்ரோன் அப்படிங்கிறது ஃபார்மிங்கில் கொண்டு வந்திருக்கு, ரொம்ப முக்கியம். ஸோ he flagged off 100 kisan drones in different part of the country for spraying pesticide and other farm materials. So Mr. Modi launched the drones on Friday with officials describing it as a very novel and exciting initiative for farmers. Obviously இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்க்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறது இட்ஸ் a very true one. இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா. And the Prime Minister said a new culture of drone startups is getting ready in India.
Their numbers will soon be in thousands from over 200 now, leading to the generation of employment opportunities on a massive scale. Obvious ஆங்க அதாவது வந்து சிட்டியில தான் வந்து டெக்னாலஜி அப்படிங்கிற பாயிண்ட் போய் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஃபார்மரும் ட்ரோனை ஆப்ரேட் பண்ண கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் ஒன். பட் அது வந்து இந்த ட்ரோன் ஆப்ரேஷன் அந்த ட்ரோன் வச்சு விவசாயத்தில் வந்து அவங்க டெக்னாலஜியை வளர்க்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இது இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து கொஸ்டினில் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 கரண்ட் அஃபேர்ஸில் வரும் அப்படின்னு நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எனக்கு பிலீவ் இருக்குது. ஸோ மேக் இட் ஷோர் இந்த கிசான் ட்ரோன் பற்றி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம யூனியன் பட்ஜெட்டில் தான் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ drones were mostly associated with the defense sector until a few years back. This is a new chapter in providing modern farming facilities in the 21st century, and not only will it prove to be a milestone in the development of drone sector but also open infinite possibilities. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அப்படின்னாவே டிஃபென்ஸில் தான் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து எல்லாத்துலேயுமே நாளைக்கு வந்து ஈவன் நம்மளுக்கு வந்து டெலிவரி அப்படிங்கிறது வீட்டுக்கு ஏதாவது ஒரு டெலிவரி வாங்குறோம் அப்படின்னா இது ட்ரோனில் வரப்போகுது அப்படிங்கிறது அந்த டவுட்டே கிடையாது. இட்ஸ் ஆன் தி வே. அடுத்து ரஞ்சித் கிளின்ச்சஸ் தி டைட்டில் ஃபார்மல் நேஷனல் சாம்பியன். விஎம் ரஞ்சித் outplayed Udit Kamboj 6-1 6-1 in the final to lift the trophy in the $1 lakh AITA men's ranking tennis tournament. அதாவது வந்து விஎம் ரஞ்சித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் டோர்னமெண்ட்டோட கனெக்ட் ஆன ஒரு பர்சன், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் பிரதான் அகாடமி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூர்கிராமில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரஞ்சித் had earlier beaten Chandril Sood 6-3 6-2 in the semi-finals also. அடுத்து ரோஹித் appointed test captain. Pujara, Rahane, Ishant and Saha dropped but door will open. Chetan Sharma. Rohit Sharma has been appointed India's test captain starting with the upcoming 2 test series against Sri Lanka. The national selection panel meanwhile had dropped veterans Ajinkya Rahane, Jiteshwar Pujara, Ishant Sharma and விருதிமான் சாகா. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட் விஷயத்தில் பேனல்லேருந்து ரிமூவ் ஆயிருக்காங்கிறத விட இந்த டெஸ்ட் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறதுல கொஞ்சம் அவங்க தே ஆர் நாட் டூயிங் வெல் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவங்கள வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பட் தே வில் கம், இப்போ வந்து தே ஆர் டூயிங் வெல் அப்படிங்கிறப்ப கம் பேக் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. ஈவன் விராட் கோலிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டெஸ்ட் போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் பெர்ஃபார்மிங் வெல் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் ஸ்டடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ வி வில் see about it. அடுத்து மும்பை டு ஹோஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி செஷன் in 2023. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. The International Olympic Committee on Saturday awarded India the right to host the IOC session in Mumbai next year. Neeta Ambani, the Indian representative on the committee, described it as a significant development for the country's Olympic aspiration. So Neeta Ambani யார் நம்மளுக்கு தெரியும், முகேஷ் அம்பானியோடைய ஒய்ஃப், ரைட்டுங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் டு தி இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. ஸோ அவங்களுடைய செஷன் 2023 நம்ம மும்பையில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற முக்கியம். India will host the session for the first time since 1983 and Mumbai received a historic 99% of the votes in favor of its bid from the delegates participating in the process, with the 75 members endorsing its candidate in the session held at Beijing. So the Olympic movement is back in India after a 40 years wait. I am truly grateful to the International Olympic Committee to entrusting India with the honor of hosting the IOC session in Mumbai in 2023. Say Neeta Ambani, Neeta Ambani அப்படிங்கிற வந்து member of the International Olympic Committee இருக்காங்க இல்லைங்களா? So that is why. Okay, questions. Which city is to host IOC 2023? Mumbai. இப்போதான் நம்ம பார்த்தோம். அடுத்து நரேந்திர மோடி flagged off dash கிஷான் ட்ரோன்ஸ் 100 கிஷான் ட்ரோன்ஸ் வந்து இப்போ ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காரு. அடுத்து who lift the trophy in the $1 lakh AITA men's ranking tennis tournament? ரஞ்சித். அடுத்து first batch of MH60 or hoppers to arrive by July.
We are getting it from USA. Union's Commerce and Industry Minister Piyush Goyal. So that's all about today's current affairs. We will see you on another class. Thank you so much to all. உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது TNPSC ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.